அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹோட கிருபை கொண்டு நேற்று நம்ம இதுவரையும் பார்த்தோம் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம இங்கே தான் பார்க்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل إن كانت لكم الدار الآخرة عند الله خالصة من دون الناس فتمنوا الموت إن كنتم صادقين. இந்த ஆயத்தில் முதல்ல சட்டங்கள் பார்த்துடலாமா? நான் ஒரு வீடியோலையுமே சட்டங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கான காரணம், இந்த சட்டங்கள்லாம் எளிமையான முறையில் மனசில் கொஞ்சம் பதிய லேட் ஆகும். சரிங்களாம்மா? அப்போ நம்ம திருப்பி அந்த சட்டங்களை ரிப்பீட் பண்ணும்போது உங்கள் மனசில் எளிமையாக பதிஞ்சிரும். அதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம்னா எல்லா வீடியோஸ்லேயும் சட்டங்கள் திருப்பி சொல்லித்தரோம். சரிங்களா? பார்க்கலாமா சட்டங்கள் என்னென்ன இருக்குன்ட்டு? ஒல் யங் கானத், இங்கே நமக்கு நூனே சக்கின் வந்திருக்காமா, அடுத்ததாக கேஃப் வந்திருக்கு. கேஃப் என்ன எழுத்து? இஹ்ஃபாவோடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நூனே சாக்கினை குன்னா செஞ்சு ஓதணும். அதாவது நம்ம பார்த்த இல்ஹார், இஹ்ஃபா, இத்காம், இக்லாப், இந்த 4 சட்டங்களுமே நூனே சாக்கின் தன்வீனுக்குடைய சட்டங்கள் தான். தன்வீன்னா தோ ஜபர், தோ ஜேரு, தோ பேஷு. சரிங்களா? இந்த 3 குறியீடு ப்ளஸ் நூனே சாக்கின், இந்த 4 வகையான குறியீடுகள் எழுத்துக்களுக்கான சட்டங்கள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இங்கே என்ன சட்டம் வருதோ அதை நம்ம அந்த நூனே சாக்கினையும் தன்வீன்லையும் தான் என்ன செய்யணும்? செயல்படுத்தணும், அதை அமல்படுத்தணும். அதை எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நூனே சாக்கின்கிறது தான் கேஃப் வந்திருக்கு. கேஃப் இஹ்ஃபாவோட எழுத்து தான். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? காஃப் ஒன்றுமே செய்யக்கூடாது. அந்த நூனே சாக்கினதை நம்ம என்ன செய்யணும்? குன்னா செஞ்சு ஓதணும். அதே மாதிரி தான் இத்காம்லையாக இருக்கட்டும், இஹ்ஃபாலையாக இருக்கட்டும், இல்ஹார்லையாக இருக்கட்டும், இக்லாப்லையாக இருக்கட்டும், எல்லா சட்டத்துலேயுமே நம்ம என்ன செய்கிறோம்? அந்த நூனே சாக்கினதை நம்ம மாற்றணும். சாரி, அந்த நூனே சாக்கின் தன்வீன் இவங்களை தான் நம்ம மாற்றணுமே தவிர அதுக்கான எழுத்துக்கள் நம்ம மாற்றுறது கிடையாது எந்த ஒரு வீடியோலையுமே. நல்லா கவனிச்சிங்களா? இப்போ இதுலேயே நம்ம பார்க்கலாமே. நான் உங்களுக்கு இதுலேயே சட்டங்கள் சொல்லித்தரேன், நீங்களே கவனித்து பாருங்கள். அப்போது யங் காணத்தில் நமக்கு இஹ்ஃபாவோட சட்டம் வருது. நூனே சாக்கி நம்ம குன்னா செஞ்சு ஓதணும். நூனே சாக்கினை குன்னா செஞ்சு ஓதணும். சரிங்களா? ஏன்னா கேஃப் வந்திருக்கு. கேஃப் இஹ்ஃபாவோட எழுத்து. அப்போ நம்ம நூனே சாக்கினை குன்னா செஞ்சு ஓதணும். லக்கு முத்தாரு, இங்கே சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. அதே சேம் சட்டம் தான் சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. அடுத்ததான் ஆஹிரத்து இந்தல்லாஹி, இங்கே நமக்கு இஹ்ஃபாவோட சட்டம் தான் வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நூனே சாக்கினை குன்னா செஞ்சு ஓதணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஹாலிஸ்பத்தம், இங்கே நமக்கு என்ன வருது? தா வந்திருக்கு. தாக்கு மேலே என்னமா வந்திருக்கு? தன்வீனுடைய குறியீடு வந்திருக்கு. அப்போ தன்வீனுடைய குறியீடு வந்துச்சுன்னா நம்ம என்னமா செய்யணும்? அடுத்து என்ன எழுத்து வந்திருக்குன்னு பார்க்கணும். இங்கே என்ன எழுத்து வந்திருக்கு? மீம் வந்திருக்கு. மீம் என்ன எழுத்துமா? வெரி குட், மாஷா அல்லா. இத்காம் பில்குன்னாவோட எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும்? தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்ததாக மீம் வந்துச்சு அப்படின்னாக்கா, அப்போ அதாவது மீம் இத்காம் பில்குன்னாவோட எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். இப்போது நம்ம எதை இணைக்க போகிறோம்? தன்வீனை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இணைக்க போகிறோம். சரிங்களா? இதில் இன்னொரு சட்டம் கூட வருது. என்னென்னா, சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் தோ ஜபரோ, தோ ஜேரோ, தோ பேஷோ வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த தோ ஜபரை சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் தோ ஜபரோ, தோ ஜேரோ, தோ பேஷோ வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த இரட்டை குறியீடுகளை ஒற்றை குறியீடாக மாற்றி நம்ம உச்சரிக்கணும். இப்போ நமக்கு இங்கே தோ ஜபர் வந்திருக்காமா, தோ ஜபரை ஜபராக மாற்றிக்கணும். அப்போது ஹாலிஸ்வத்தம் அப்படிதான் சொல்லணும். த, சரிங்களா? தன் சொல்ல த. அப்போது தம் ஒரு எழுத்து என்ன செய்கிறோம்? இன்னொரு எழுத்தோட இணைக்கிறோம். இணைச்சி நம்ம குன்னா செய்கிறோம். ஹாலிஸ்வத்தம் சொல்கிறோமா? தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட இணைச்சி
குன்னா செஞ்சு ஓதுறோம். ப்ளஸ் வந்து சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் தோ ஜபர் வந்தனால அந்த இரட்டை குறியீடை ஒற்றை குறியீடை மாற்றி நம்ம வந்து உச்சரிக்கிறோம். ஹாலிஸ்வத்தம் மந்தூனின்னாஸ் இங்கே நூனே சாக்கின் நம்ம என்ன செய்கிறோமா குன்னா செய்கிறோம். என்ன காரணம்? நூனே சாக்கினுக்கு அடுத்ததாக தால் வந்திருக்கு. தால் வந்து இஹ்ஃபாவுடைய எழுத்து. அதில் நம்ம என்ன செய்கிறோம்? நூனே சாக்கினை குன்னா செஞ்சு ஓதுறோம். மந்தூனின்னாசி ஃபதமன்னா உல் மௌத இன் குன்தும் ஸ்வாதிகீன். சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. அதே சேம் சட்டம் தான் இந்த இடத்துலையும். சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் வந்து ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. இந்த நூனுக்கு மேலுள்ள சத்தையும், அதாவது சத்து செய்யப்பட்ட நூனையும் சத்து செய்யப்பட்ட மீமையும் மட்டும் நம்ம நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். அப்போது மந்தூனின்னா சீஃபத்த மன்னா உல் மௌத்த அப்படின்னு ஓதணும். சரிங்களாம்மா? குந்தும் இங்கேயும் நமக்கு இஹ்ஃபா சட்டம் வருது, இங்கேயும் நமக்கு இஹ்ஃபா சட்டம் தான் வருது. குந்தும் ஸ்வாதிகீன் குந்தும் அப்படி சொல்லக்கூடாது. குந்தும் ஸ்வாதிகீன் ஏன்னா நமக்கு இந்த இடத்துல இல்ஹாரி சபவி சட்டம் வருது. சரிங்களாம்மா? இப்போ அடுத்ததான் வலையதமன்னௌனஹு அபதம் பிமா கத்தமத் ஐதீஹிம் வல்லாஹு அலீமும் பில்வாலிமீன். வலை இங்கே நூனை சாக்கினுக்கு அடுத்து தான் யா வந்திருக்காமா. யா என்ன எழுத்து? இதகம் பில்குன்னாவோட எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். இது ஒரு சட்டமா? ப்ளஸ் இங்கே இன்னொரு சட்டம் கூட வருது. என்னென்னா சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் சுக்குன்னு வந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போது இந்த நூனை சாக்கின் நமக்கு உச்சரிப்பில் வராது. அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துல என்ன செய்யணும்? இங்கே கொண்டாந்து ஜாயின் பண்ணும். இதகம் பில்குனாவோட சட்டம் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதுறது தான் சட்டம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? லாமா கொண்டு வந்து யால ஜாயின் பண்ணுறோம். லை ஜாயின் பண்ணுறோமா? குன்னா செய்கிறோமா? இப்படி தான் நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல உச்சரிக்கணும். எத்தமன்னௌனஹு நூனுக்கு மேலே சத்து செய்யப்பட்டனால நூன் நம்ம நல்லா அழுத்தி உச்சரிக்கிறோம். எத்தமன்னௌனஹு அபதம் இங்கே பாருங்கள், தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்ததாக பா வந்திருக்காமா. பா என்ன எழுத்து? வெரி குட், மாஷா அல்லா. பா வந்து இக்லாவுடைய எழுத்து. அப்போ என்ன செய்யணும்? நூனை சாக்கின் இல்லைன்னா தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்ததாக பா வந்துச்சுன்னா நூனே சாக்கினையும் சரி இல்லை தன்வீனையும் சரி என்ன செய்யணும்? மீமா மாற்றி உச்சரிக்கணும். அப்போ இங்கே நம்ம அபதன் பீமா அப்படின்னு வாசிக்காமல் அபதம் பீமா அப்படின்னு நம்ம வாசிக்கணும். தன் அப்படின்னு சொல்லாமல் தம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லணும். சரிங்களாம்மா? அப்போது அபதம் பிமா கத்தமத் ஐதீஹிம் பிமா கத்தமத் ஐதீஹிம். அடுத்ததான் வவ்வாஹு. அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஜபரோ இல்லை பேஷோ வந்துச்சுனாக்கா அவ்வாஹுங்கிற வார்த்தையை நம்ம நல்லா வாய் நிறைய காற்று வச்சு உச்சரிக்கணும். அப்போது வவ்வாஹு அப்படின்னு உச்சரிக்கணும். சரிங்களாம்மா? வவ்வாஹு அலீமும் பில்வாலிமீன். அலீமும் இங்கே நமக்கு தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்ததாக பா வந்திருக்காமா. இங்கே நம்ம என்ன சட்டம் ஃபாலோ பண்ணோமோ அதே சட்டம் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நம்ம அலீமுன் அப்படின்னு சொல்லாமல் அலீமும் அப்படின்னு சொல்லணும். அலீமும் பில்வாலிமீன் அப்படின்னு நம்ம இந்த ஓதி முடிக்கணும். சரிங்களாம்மா? இன்ஷா அல்லாஹ் அந்த 2 ஆயத்துக்கள் மட்டும் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள். நான் நாளைக்கு அடுத்த ஆயத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், ஒரு சட்டம் வருது. இங்கே அக்கா நம்பர் இருக்காமா? 2 அக்கா நம்பர் இருக்கா? இங்கே வந்து இது வந்து வக்ஃபு முஆனக்கான்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு சட்டம் ஃபாலோ பண்ணி ஓதணும். அதை பற்றி நான் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வக்ஃபுடைய சட்டங்கள்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய்ட்டு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். அதில் கண்டிப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணி விருப்பப்பட்டீங்கன்னாக்கா இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. சரிங்களாம்மா? இன்றைக்கி தான் கடைசி டேட் அட்மிஷன் போகிறதுக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் இந்த இங்கே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.
நோம்புலேயே நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா? நம்ம இன்ஷா நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இங்கேன்னு சொல்லி தருவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.